ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to J கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். 2 மாங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட அது கெடாமல் அப்படியே இருக்கும். ஊறுகாய் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி டிஷ்ங்க, ரொம்ப நல்லா வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு. இப்போ இதில் இந்த மாங்காவை போடலாம். நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ அளவு மாங்காய் இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு மாங்காய் இருந்தால் இன்னும் டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, வெந்துருச்சு. தண்ணி கரெக்டாக அளவாக வச்சுருந்ததுனால இதாக இருக்குங்க. அடிக்கடி திறந்து பார்த்துக்கங்க, அடி பிடிக்காம. கொஞ்சமாக இது வச்சுக்கோங்க. திருப்பி வெல்லம் போடுறப்ப கொஞ்சம் தண்ணி விடும், அதனால. இப்போ இந்த உதுத்து வச்சிருக்க வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க, அதனால பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூளுங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்பு, இது எல்லாம் மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கிடைக்கும். அதுதாங்க நம்ம மாங்காய் பச்சடி. உப்பு சும்மா கொஞ்சம் போட்டால் போதுங்க, ஒரு துளி. இது நல்லா மிக்ஸ் ஆகி மாங்காய் நைஸாக மாவு பதத்துக்கு வந்துருச்சுன்னா ரெடிங்க டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இதை செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.